நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா, ஒரு சூப்பரான ஒரு சூப்பை வந்து நம்ம அசத்தெல்லாம் செஞ்சு அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்காக. அதோட இமேஜ் தான் இப்போ உங்களுக்கு வியூ ஆகிட்டுருக்கு. இதை விட நம்ம ரொம்ப அருமையான ஒரு மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். இதோ பார்த்தீங்கனாலே தெரியும். அதை எப்படி செய்யலான்ற மெத்தடை வந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. குக்கர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். சமையல் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து மலட்டு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருள் வந்து நெய், ஓகேங்களா. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. பட்டை வந்து 1 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் 3 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு, ஓகேங்களா. கிராம்பு வந்து நம்ம ஒரு 3 வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரியாணி இலை வந்து ஒரு இலை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மசாலா இது வந்து வறுந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து 4 வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா வந்து நெக்ஸ்ட்டு 2 மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அந்த வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வதக்கிக்குங்க, ஓகேங்களா. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இப்படியே வதக்கிட்டே இருங்க. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓகேங்களா. ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வறுந்துருக்கும். நெக்ஸ்ட் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு அதிகமாக வேணாலும் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஆட் பண்ணும் போது அதுவும் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்மெல்லு உங்களுக்கு வந்து வரும் பிரியாணி, ஓகேங்களா. நல்லா வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, ஓகேங்களா, ஒரு கைப்பிடி அளவு வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதையும் நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கிங்க, ஓகேங்களா. அதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம் வந்து என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அது நல்லா வதங்கிடும். நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா வந்து அதுவும் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. அதையும் வந்து ஒரு மசாலா சேர்க்கும் போதும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறது வந்து கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. இதுவும் வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலா.
ஓகேங்களா. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நம்ம இப்போ 3 மசாலா ஐட்டம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நல்லா வந்து கிளறி விட்டு வதக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. எல்லாமே வந்து நார்மலான பாயிண்டில் வந்து நீங்கள் கேஸை வச்சுக்கங்க, அதாவது மீடியம் லெவலில். நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மசாலாவும் தக்காளியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டு நல்லா வதக்கிங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள், அது காம்பினேஷன். தக்காளியும் நல்லா வந்து ஒரு ஜாம் மாதிரி அது இதாகிடுச்சு. ஓகேங்களா. ஒரு பக்கம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் வந்து ஒரு அரை கப்பு வந்து எடுத்துக்குங்க. கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸு, பெரிய டம்ளர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் அரை கப்பு வந்து தயிர் யூஸ் பண்ணிங்க. அந்த மசாலா கூட நம்ம ரெடி பண்ண அந்த இது கூட வந்து தயிர் ஆட் பண்ணும்போது இன்னும் வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. வேக வைத்த மட்டன் நம்ம ஆல்ரெடி வந்து குக்கரில் இல்லைன்னா வந்து தனியாக வேக வச்ச மட்டனை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு, 1/4 கிலோ மட்டன் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அதையும் நல்லா வந்து மசாலா கூட மட்டனை கிண்டி விட்டுங்க. இப்போ இது வந்து ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு எலுமிச்சை, ஒரு அரை எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் அதில் பிழிஞ்சு விட்டுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வேக வைத்த மட்டன் தண்ணீர், அதாவது மட்டன் கூட வெந்த தண்ணீரை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து 1.5 கிளாஸ் வந்து அரிசி எடுத்ததுனால 3 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது 3வது கிளாஸ். 3 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுங்க. ஓகேங்களா. நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸில் நல்லா கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து அரிசி 1.5 கிளாஸ் அரிசி வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தால அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை வந்து அப்படியே கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் விடுங்க. ஓகேங்களா. நம்ம அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க, ஃபுல்லாக கிளறி விடாதீங்க, லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரை வந்து நம்ம இப்போ வந்து பாட்டம் வந்து டாப் வந்து மூடிடலாம். ஓகேங்களா. நல்லா டைட் ஃபிட்டிங்கில் குக்கரை வந்து மூடிடுங்க. ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம், அதாவது ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா.
பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை சும்மா கிளறி காட்டுறேன் பாருங்கள். ஒரு கான்ட்ராக்டாக இருக்குது பாருங்கள். கேசரி பவுடர் வந்து நீங்கள் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நல்லா கறி வெந்துருச்சு, சாதமும் நல்லா வந்துருச்சு, குழையாமல் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, லைட்டாக கிண்டி விட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா புதினா கொத்தமல்லி இலை வந்து திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெங்காயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.